டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். திமுக தனது கூட்டணியில் உள்ள விசிக, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், கொங்கு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகளோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்தியது. திமுக பேச்சுவார்த்தை குழுவோடு விசிக தரப்பில் கட்சித் தலைவர் திருமாவளவன், பொதுச் செயலாளர் ரவிக்குமார் உள்ளிட்டோர் அரை மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது விசிக தரப்பில் நாடாளுமன்ற தேர்தலில் 4 தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கப்பட்டது. 3 தனி தொகுதிகளும் ஒரு பொது தொகுதியும் ஒதுக்குமாறு விசிக தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி நிர்வாகிகள் முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தினர். இதில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் ஏற்கனவே வெற்றி பெற்ற ராமநாதபுரம் தொகுதி மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் கேட்டு இருப்பதாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சித் தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்தார். இதேபோல் திமுகவுடனான பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய கொங்கு மக்கள் தேசிய கட்சித் தலைவர் ஈஸ்வரன், கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக கூறினார். பேச்சுவார்த்தை என்பது மிகவும் சுமூகமாக, கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவாகின்ற அந்த நிலையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக சந்திக்கும் பொழுது இன்னும் விரிவாக உங்களிடத்திலே எங்களால் சொல்ல முடியும். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.